திரு ஜனம், இப்போ இந்த பிரச்சனை அப்படின்றப்ப பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக சட்டமன்றத்திற்குள்ள தீர்மானத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு போடுறாங்க. ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்கள் பங்கேற்க மாட்டோம். அதுக்கு அவங்க சொல்ற காரணம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் மத்திய அரசு இதை எதிர்க்கிறது அப்படின்னு தெரியும், நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்க, ரகசியம் தெரியும்னு சொன்னீங்க, இன்னும் 1 வருஷம் தான் எலெக்ஷன் இருக்கு, மக்கள் கோபமா இருக்காங்க, இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டைலூட் பண்ணி அதுக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்கல்ல. இந்த கணக்கை எப்படி புரிஞ்சு அதிமுக இந்த ஸ்டாண்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக மிகவும் தவறானது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து மக்களிடத்துல கோபம் இருக்கு, திமுக ஆட்சி மேல கோபம் இருக்கு, கொந்தளிப்பு இருக்கு அப்படின்லாம் அக்னீஸ்வரன் சொல்றாரு. நீங்க அதையே திரும்ப சொல்லி சேலம் தரணிகரன்ட்ட கேள்வி கேட்குறீங்க. அப்படி எந்த கோபமும் கொந்தளிப்பும் இருக்கிறதாக எந்த சான்றும் இல்ல, எந்த சான்றும் இல்ல. அது அக்னீஸ்வரனுடைய முழு கற்பனையில அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த புறக்கணிப்பு அப்படின்னு சொல்ற, அது போக இந்த டேட்ல இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்க அந்த 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ இந்த போன வாரத்துல ஒன்றிய அரசு வந்து இதை நிராகரிக்கவில்லை என்றால், பிரசிடென்ட்ட போன மசோதா நிராகரிக்கப்பட்டு திரும்ப வரவில்லை என்றால், அன்னைக்கே வந்து முதலமைச்சர் 9ஆம் தேதி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங், ஸ்டேட் லெவல் அசம்பிளி ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சுக்குவோம் அப்படிங்கிற முடிவை சொல்லியிருப்பாரா? நீட் பத்தி பேசிட்டு இருந்த நாட்களா இவை? வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தது இல்ல? அப்ப திடீர்னு நீட் ஏன் திரும்ப எடுத்தாங்க? திரும்ப எடுக்கிறது இவங்க காரணமே இல்லை, ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியது, நிராகரித்து அனுப்பியது. அதை திரும்ப அடுத்தாப்புல அதை அப்படியே ஏத்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணும்னு அக்னீஸ்வரன் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து 2 வருஷம் திரும்பி வந்ததை வெளியே சொல்லாம எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடியதை போல திமுகவும் வெளிப்படையாக அந்த விஷயத்தை சொல்லி அடுத்த ஸ்டெப்பை லீகலா எடுக்கணும்னு நினைக்கிறத இவங்க வந்து நாடகம்னு இப்ப சொல்றாங்க, தேர்தல் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக வந்து மறைச்சு வச்ச மாதிரி திமுகவும் மறைச்சு வைக்கணும்னு சொல்றாரான்னு எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அது போக நேற்று வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு பக்கம், அதுல ஒரு 2வது முறையாக நீங்க முதல்ல கேட்கறது ஓகே, அப்ப நீங்க முதல்ல விளக்கம் கேட்டுட்டு அவங்க விளக்கத்தோட பெரிய மாற்றங்கள் இல்லாம திரும்பி அனுப்பக்கூடிய சூழல்ல உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதை ஏற்கத்தான் வேணும் அப்படின்னு நேற்று ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்தோ என்னவோ 2 நாட்களுக்கு முன்னால அவங்க அனுப்பிட்டாங்களோ நிராகரித்து அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நேற்றைய தீர்ப்பின் அடிப்படையிலேயே கூட இவர் அனுப்புனது இல்லீகல்னா, இவர் அனுப்பியது இல்லீகல்னா அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே இல்லீகல் தான். நிராகரித்து அனுப்பியது கூட இல்லீகலாக இருக்கலாம், ஆனா அது நிராகரிச்சு அனுப்புனதுனால பெண்டிங்ல இல்லாம சால்வ்டு அப்படின்னு இருக்கிறதுனால, ரிசால்வ்டு அப்படின்னு இருக்கிறதுனால அது வந்து 142வது பிரிவு அரசமைப்பு சட்டத்தின்படி கோர்ட் நேத்தே சொல்லாம போயிருக்கலாம். அதனால இப்போ அந்த விஷயத்தை திரும்ப இவர் 2வது முறை நாங்க அதை நிறைவேற்றி அனுப்பியதை இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க, அது தவறு செல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது குறிப்பாக அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்கிறதுனால அப்போ நீங்க அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லல, இப்ப இதற்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு திமுக நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நேற்றைய தீர்ப்புக்கு பிறகும் அதிமுக இந்த நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எடுத்துரு? ஏன்னா பாமக உள்ளுக்குதான் இருக்காங்க, கடுமையாக திமுக மீது விமர்சனம் வைக்கிற பாமக கூட அதிமுக இந்த ஸ்டாண்ட் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய ஆதரவு இல்லைன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதற்கு முன்பு தீர்மானத்துல எல்லாம் சபாநாயகர் சொல்வார், எந்த கருத்து மாறுபாடும் வேண்டாம், தமிழகம் ஒட்டுமொத்த குரல்ல இருக்கணும்ன்றத வலியுறுத்தி மாற்று கருத்து இல்லாமலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை நீட் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா, அதிமுக ஜெயலலிதாவின் தலைமையில இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் வரல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இருக்கும்போதுதான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுபோல தரணிதரன் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் வேறு கேள்விகளோட நீங்க போனதில்ல அப்படியே விட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த 2013 தீர்ப்புக்கும் 2016 தீர்ப்புக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்குல்ல, 3 ஆண்டுகள்ல ஒரு மாற்றம் இருக்குல்ல அவங்க கேள்வியில. அப்போ 2016 தீர்ப்பு சாசுவதமானது அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னொரு பெட்டிஷன் வரும்போது நீதிமன்றத்திலேயே கூட அவங்களுடைய பார்வை மாறலாம்.
2013 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுங்கிறத சொல்றேன். அதுக்கும் இதுக்கும் என்ன மாறி இருக்குன்னு பாருங்க. நீங்க நுழைவுத் தேர்வு அதிகாரம் பல்கலைக்கழகங்கள், மாநில அரசு இவங்களுக்கு தான் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. 2013 NEET அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. அதுக்கு நேர்மாறாக 2016 சொல்றாங்க. அது ஒண்ணு மட்டுமா, அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்களுடைய தன்னாட்சி உரிமைக்கு இது எதிரானது. ஒரே தேர்வு மூலம் மாணவர்களை கட்டாயப்படுத்துவது மாநிலத்தினுடைய கல்வி அதிகாரத்துக்கு, மாநிலத்தினுடைய நிர்வாக உரிமைக்கு எதிரானது. ஒரே தேர்வு அப்படின்னு சொல்றது மாநில சட்டங்களை மீறுவது, மாநில அரசு ஏற்காத தீர்வை கட்டாயமாக்குவது சரியல்ல. இவ்வளவும் சொல்லியிருக்காங்க 2013 தீர்ப்புல. அந்த தீர்ப்புல இருக்கு. ஆனா ஒரு சட்ட போராட்டத்தை தான் நடத்துறாங்க. அதிமுக நினைச்சிருந்ததுன்னா உள்ளுக்கு அவங்க கோரிக்கைகள், பரிந்துரைகள்லாம் வச்சிருக்க முடியும். ஆனா அவங்க தவிர்க்கிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இதை நம்ம ஆயுதமா வச்சு எலெக்ஷன்ல நெருக்கடி இல்ல, ஆயுதமாக வச்சுன்னு இல்ல. நீங்க தேர்தல் முடிஞ்சு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுல இருந்து நீட் தொடர்பாக ஸ்டெப் வரிசையாக எடுத்திருக்கிறாங்களா இல்லையா? எங்கேயாவது ஏதாவது டைம் டிலே இருக்கா? செப்டம்பர் 2001 மே மாசம் ஆட்சிக்கு வந்தாங்க. செப்டம்பர் 2001க்கு முன்னாடி ஏகே ராஜன் கமிட்டி, அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல மசோதா, விலக்கு கோரி மசோதா, அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட போகுது, அதுக்கப்புறம் அங்க போகுது, எல்லா இடத்துலயும் தூங்குது. அப்புறம் அங்க போறதுக்கு முன்னாடி ஆளுநர் கொஞ்ச நாள் வச்சிருந்து திரும்பி அனுப்புறாரு. பிப்ரவரி 2002 திரும்ப இமிடியேட்டா சட்டமன்றம் கூடுறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு கூடுறாங்க. ஆமா, ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சு கூடுறாங்க. இப்ப ஏதோ தேர்தலுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சு, கையறு நிலையில இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல, அதனால ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சாங்கன்னு இப்ப சொல்றாரு அக்னீஸ்வரன். அந்த மீட்டிங்ல கலந்துக்குது அதிமுக. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்ப இத கலந்துக்கலன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அவங்க நம்பிக்கை இழக்கல, அவங்க மேலேயே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை போச்சு. ஏன்னா 2023 ஒரு மாபெரும் அறிவிப்பை சொன்னாங்கல்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னு. அது திரும்ப இப்ப ரிவர்ஸ் ஆகிற நிலைமையில இருக்குது. அதனால நீட்டுக்கு எதிராக நாம இங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டா அது பேரரசர்களுடைய விருப்பத்திற்கு விரோதமாக போய்விடுமோ, அதனால வேறு ஏதேனும் சோதனைகள் வந்து விடுமோ அப்படிங்கிற காரணத்தினால அவங்க இதுல விலகி நிற்கிறாங்க. அந்த பயத்தை மறைப்பதற்காக திமுக மேல குறை சொல்றாங்க.